ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஃபுட்ஸ். நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவு தோசை. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு கேரட்டு, ஒரு பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையும் குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகை இந்த மாதிரி 1 பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். இது கூட நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு தடவை மிக்சியில் பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க. மிக்சியில் போட்டு அரைக்கணும் இல்லைங்க, நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் மாவு ஒட்டிகிட்ருக்குங்க. இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலம்பி நம்ம கலந்து வச்சுருக்க அரிசி மாவு கூட சேர்த்து ஊற்றிடலாங்க. இப்போ நம்மளுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி கணக்காயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி தாங்க இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கணும். இது கூட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது கூட கேரட்டை மட்டும் கட் பண்ணாமல் துருவி எடுத்துக்கோங்க. இஞ்சி, ஜீரகம், மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதை ஊரெல்லாம் வைக்க வேண்டாங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கேரட் சேர்க்காமல் வெறும் வெங்காயம் மட்டும் கூட போட்டு செய்யலாங்க, நல்லாயிருக்கும். இப்போது தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிடலாங்க. கல் நல்லா சுடானதுக்கப்புறமா எண்ணெய் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. கல் நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போது தோசை ஊற்றிங்கன்னா உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். அடுப்பை மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நீங்கள் ஒவ்வொரு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அடியில் மட்டும் அரிசி மாவு தங்கிடும். நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஊற்றுங்க. அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா கரண்டிலே மாவு ஒட்டிக்குங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. இப்போ தோசையை சுற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுறலாங்க. இதை நீங்கள் 1 சைடு மட்டும் குக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் விடுங்க. நல்லாவே கிறிஸ்பி ஆகிடும். திருப்பி போடணுன்னு அவசியம் கிடையாதுங்க. நான் இன்றைக்கி இதை திருப்பி போட்டு வேக வச்சு காட்டுறேங்க. நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். நான் இதை லைட்டாக டர்ன் ஓவர் பண்ணிவிட்டு எடுக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. மேலே பாருங்கள், அவ்வளோ ஒரு நல்ல கலராக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் கிடச்சிருக்குது. இதை இப்போது ரிமூவ் பண்ணிடலாங்க. இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அடுத்ததான் இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். தோசைக்கல் நல்லாவே சூடாக இருக்குது. இதுக்கு மேலே மறுபடியும் எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க. மறுபடியும் நம்ம முதல்ல செஞ்ச மாதிரியேனோ இந்த மாதிரி மாவு ஊற்றிக்கங்க. கடைசியாக உங்களுக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சுற்றி விட்டுடலாங்க. சுற்றி விடுறது மட்டும் இல்லாமல் நடுவில் பாருங்கள், அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது. அதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்க அப்படின்னா நல்லாவே கிறிஸ்பி ஆகிடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தோசை வெந்துருச்சு அப்படின்னு. இல்லை அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் தெரியும். அப்போது தோசையை திருப்பி போட்டுடலாங்க. இதுவும் ஒரு 1 நிமிஷம் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டண்ட்டான அரிசி மாவு தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.